ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லீ இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த லீயோடைய அம்மா கிட்ட ஆறுதலாக பேசலாம்னு சொல்லிட்டு போனாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீயும் எனக்கு இன்னொரு பையன் மாதிரி தான், உனக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாது, நீ இங்கே இருக்காத, தயவு செஞ்சு வேற எங்கேயாவது போயிட்டு நல்லாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோவும் என்ன சொல்றதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ அடுத்து நம்ம கிம்மை தான் காட்டுறாங்க. அவனுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறான். இந்த மாதிரி அந்த லீக்கு வக்கீல் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எப்படி உடனே இந்த கேஸை தற்கொலைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கூட நமக்கு அந்த இடத்துல கிடைச்சிருக்கு, ஒரு வாட்ச்லாம் கூட இருந்திருக்கு, அது இப்போ வரைக்கும் லீயோடது இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். அதை பற்றிலாம் எதையுமே விசாரிக்காம தற்கொலைன்னு சொல்லி ஈஸியாக எப்படி இவரால் இந்த கேஸை முடிச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவனுடைய அண்ணன் இருக்கான்ல, அந்த வக்கீலை பற்றி தான் இவன் பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டு இந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விசாரணை எல்லாம் கரெக்டாக நடத்தினாங்க, நீ ஒழுங்காக இங்கேருந்து போ, இதுக்கு மேலே இந்த கேஸை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல்லாம் கொடுத்துட்றாரு. ஸோ இப்படி இவர் பேசுறது மூலமாகவே நமக்கு நல்லா தெரியுது இவங்க எல்லாருமே அந்த மின்னுடைய பேச்சை தான் கேட்டு நடக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்த சீனில் அந்த ஜெயிலர் தான் காட்டுறாங்க. அவனுடைய ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கின மாதிரி இருக்கு. யார் அப்படி போட்டு அடிச்சா அப்படின்னு பார்த்தா அது நம்ம மின்னு தான். ஸோ இந்த ஜெயிலர் பார்த்தீங்கன்னா நம்ம மின்னு சொன்ன மாதிரியே போயிட்டு அந்த சிறையில் இருக்கக்கூடிய நம்ம லீயை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறமேட்டு தான் அவனுடைய ரத்தத்தையே யூஸ் பண்ணி அவன் ஒரு தற்கொலை பண்ணி இறந்த மாதிரி செட்டப்பும் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம லீ பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலருடைய கையில் இருக்க ஒரு வாட்சை கழட்டி விட்டுருப்பான். அப்படின்னா சம்பவம் நடந்த இடத்துல இருந்துச்சுல ஒரு வாட்சை, அந்த வாட்சை இந்த ஜெயிலரோட தான் போல. இப்போ அதை நம்ம மின்னு இந்த ஜெயிலர் கிட்ட காட்டி இது எப்படிடா அங்கே போச்சு, இது எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அவனை கொலை பண்ணும்போது இது தெரியாமல் கழண்டு விழுந்துருச்சு போல, தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க, நான் யார்ட்டுமே மாட்டாமல் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லடா இந்த வாட்சு ஒரு தடவை மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கையான ஆட்களுக்கு நான் கொடுப்பேன், அந்த மாதிரி நான் உனக்கு ஒரு தடவை தான் கொடுத்தேன், ஆனால் நீ அதை இழந்துட்ட, இதுக்கு மேலேயும் உனக்கு என்னால் கொடுக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் என்னுடைய நம்பிக்கையான ஆளுங்க யாராவது ஒருத்தங்க இதை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பதிலுக்கு எனக்கு ஒன்று கொடுக்கணும், அவங்களுடைய உயிரை. டே இவனை போட்டு தள்ளிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலரை போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. ஸோ இது மூலமா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த மின்னுக்கு யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரியான வாட்சை இவன் கொடுப்பான் போல. ஸோ அந்த வாட்ச் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், அந்த கோல்டன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெயிலர் கிட்ட இருந்திருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் விசாரிக்கும் போது இது ஒரு கேங்ஸ்டர் கிட்ட இருந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட இது எப்படி வந்துச்சு? ஒருவேளை அவரும் உயிரோடு இந்த காலங்களில் நம்ம மின்னுக்கு தான் வேலை செஞ்சிருப்பாரா, ஒரு கெட்டவரா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகமும் வருது. ஸோ அதுக்கடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதான் ஸ்டார்டிங்கில் அந்த டாக்குமெண்ட்ஸ்க்காக தான் எல்லாருமே பயங்கரமாக போராடி இருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு, அதை இவனும் பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டு அதை அப்படியே நெருப்புலையும் போட்டு எரிச்சிடறான். ஆக்சுவலாக எல்லாருமே இந்த கோல்டன் மணி தான் போதைப் பொருட்களை கடத்துறான், எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் எல்லாருக்குமே மெயின் ஹெட் இந்த மின்னு தான் போல. ஸோ இவனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த டாக்குமெண்ட்டில் இருந்திருக்கு. அதனால தான் இது போலீஸ் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவன் ஆளுங்களை வச்சு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து. ஸோ இப்போ அதையும் போட்டு எரிச்சிடறான். இதுக்கு மேலே இவனுக்கு எதிராக எந்தவித எவிடன்ஸும் கிடையாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கோச் வரான். இப்போ அவன் கையில் அந்த வாட்சை போட்டுட்டு இதுக்கு மேலே என்னுடைய நம்பிக்கையான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோனுடைய வீட்டில் ரொம்பவே சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ என்ன அடுத்து பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நம்ம லீ இறந்து போனதுக்கு காரணம் யார் அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சும் அவனை எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இவன் இருக்கான், அதுவும் ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு. ஸோ இப்படி இவன் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேற ஓடிட்டு இருக்குது, பாக்ஸிங் பற்றிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை அவன் பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் அழுகையாக இருக்கு. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி வேற யோசிச்சு பார்க்குறான். அது என்னன்னா இவனுக்கும் நம்ம லீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பாக்ஸிங் மேட்ச்லாம் வந்திருக்கும். அந்த போஸ்டரை கூட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல. அப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீக் என்னாச்சுன்னே தெரியல, அவன் ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். அப்புறம் அவனை செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்கும் அவன் நிறைய போதை மருந்தை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த நேரத்தில் இருந்து தான் அவன் அதிகமாக போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கான். அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோ நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ நான் வேற கடைசியாக அவனை அந்த மாதிரிலாம் அடிச்சனே, அந்த மாதிரிலாம் அவனை பண்ணியிருக்க கூடாது, இப்போ அவனை காப்பாற்ற முடியாமையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நொந்து அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் இவனுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு வரா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த அடகு கடை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம ஹீரோ அவனுடைய தங்க பதக்கத்தை கூட வச்சிருப்பான். அதை பார்த்தீங்கன்னா இவ பார்த்து வாங்கிட்டு வந்துட்டா போல. ஸோ இப்போ அதை அவங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் ஆறுதலாக அவங்ககிட்ட 4 வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பட் இவளால் முடியல, இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வருவா. அந்த நேரத்தில் ஏதோ அவளுக்கு தலை சுத்துற மாதிரிலாம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உடனே 2 டேப்லெட்டை தூக்கி போடுறா. இவளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கும் போல. அப்போ திடீர்னு வெளியிலாம் யாரோ ஒருத்தங்க கத்திட்டு இருக்காங்க, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. சார் இதெல்லாம் சேலுக்கு கிடையாது, யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நேற்று ஒரு லேடி தான் இதை விற்கிறன்ற மாதிரி எங்கள் எல்லாருமே வர சொன்னாங்க, நீங்கள் யார் அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அவளுடைய அம்மா தான் இந்த மாதிரி எல்லார்ட்டுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களுக்கு கால் பண்ணுறா, ஆனால் அவங்க எடுக்கல. இந்த நேரத்தில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க, வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் ரூமுக்கு அவளுடைய டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லார்ட்டையுமே, சார் இந்த
மாதிரி இந்த பேங்க்ல ஒரு பாலிசி போட்டுக்கோங்க சார், உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், நீங்க திடீர்னு மண்டையை போட்டிங்கன்னா கூட உங்க ஃபேமிலிக்கு இந்த காசுலாம் போய் சேரும் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க எப்படியாவது யாரையாவது பாலிசி போட வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாருமே பார்த்தீங்கன்னா அதை போடுற மாதிரி தெரியல. நம்ம ஷின்னுலாம் ஐயோ எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். அப்புறம் நம்ம மேன்சிக் தான் இருப்பாரு, அவரும் எழுந்து ஓடலான்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க பிடிச்சி அட உட்காருங்க சார், எங்க ஓடுறீங்க, நான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விடும்போது அவர் தொப்படின்னு விழுந்துடுறாரு. ஐயோ சார் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்களும் இன்சூரன்ஸை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சரியான நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டா. மா என்னவா நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசில், எதுக்காக நீங்கள் இப்போ இந்த மாதிரி வீடு வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பயங்கரமாக திட்டும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா பின்ன என்ன பண்ணுறது, நிறைய கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன்ல, அது எல்லாத்தையும் எப்படி அடைக்கிறது, அதனால தான் அந்த லேண்டை விற்கிறதுக்காக நான் நிறைய பேரை வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னா உங்கள் லேண்டை விற்கணும், அது அப்பாவோடையது, நீங்கள் எதுக்காக அதை விற்கிறீங்க, அப்படின்னா நீ ஃபஸ்ட்டே அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது அந்த ஆட் எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு மாதிரி கொடைஞ்செடுக்கிற மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க. இப்படி அவங்க பேச பேச ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது, மைக்கெல்லாம் வர மாதிரி இருக்கு. காலங்காத்தால அவள் எந்திரிக்கும் போது அவளுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி, ஆமா நீங்கள் என்ன வேணா பண்ணி தொலைங்க ஆனால் அதை மட்டும் விற்காதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக பேசிட்டு அவள் அங்கேருந்து வந்துடுறா. இந்த நேரத்தில் தான் நமக்கு சில ஃப்ளாஷ்பேக்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2வது பிரைஸ் தான் வாங்கியிருப்பா போல. ஏன் அப்படின்னா இது எல்லாமே அவளுடைய அம்மா நாள் தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரையல் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்பா, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாக இருப்பா. அந்த நேரத்தில் அவளுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலாம் இருப்பாங்கல்ல, ஷாம்பு கம்பெனிலாம், அவங்க எல்லாத்தையுமே கால் பண்ணி சார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே விடாமல் தொணன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த ஷாம்பு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் நிறைய முடி இருக்குல்ல, அதனால தான் அவங்க அப்படி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. என்னுடைய பொண்ணுக்கு நிறைய முடி இருக்குல்ல, அதுக்காக நீங்கள் நிறைய காசு கொடுக்கணும், உங்களுடைய ஆடுகள்லாம் நடிக்கிறாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் இருந்து தான் அவளுக்கு அந்த ப்ராப்ளமே வர ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடவும் போயிருப்பா. அந்த நேரத்தில் திடீர்னு கவனம் செதறி அவளுடைய முடி பார்த்தீங்கன்னா அவளுந்து கீழே விழுந்திருக்குமா. அப்போ திடீர்னு அவளுடைய அம்மா அந்த ஷாம்பு ஆடை பற்றி பேசிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அது வேற அவளுடைய மைண்டுக்கு வந்துட்டு போயிருக்கும். அப்போ தான் அவளுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகி அவள் கொஞ்சம் வேற இடத்துல குறிப்பாத்து அடிச்சிருப்பா. இதுதான் அவளுக்கு 2வது பிரைஸ் அடிச்சதுக்கு காரணமே. அப்புறம் அவள் ரொம்பவே சோகத்தோட மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனி கிட்ட தான் இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் கவலையே படாதீங்க பொண்ணு அதெல்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப இரிட்டேட் ஆன நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய சிசரை எடுத்து அவளுடைய முடியை அப்படியே வெட்டிட்டா. இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஏன்டி இப்படி பண்ண, இதுக்கு மேலே எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அவங்களுக்கு அந்த ஆட் போனது தான் பெருசாக தெரியுதே தவிர நம்ம ஹீரோயினோட மனநிலையை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியவே இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கோவத்தோடு போயிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவளுடைய அம்மா பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே அவளுக்கு கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுற நேரமாக பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்து பிடிக்கிறாங்க, அது நம்ம ஹீரோ தான். ஸோ இதே மாதிரி தான் அன்றைக்கி அவள் கேம் விளையாண்டுட்டு வெளியே போகும்போது மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அப்பயும் நம்ம ஹீரோ தான் வந்து பிடிச்சிருப்பான். இப்போ மறுபடியும் இவன் பிடிச்சிருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா நம்ம ஹீரோவை. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு அந்த மேட்ச் விளையாடும் போது தான் அப்படி அப்படின்னு நினைச்சேன், இப்போ வரைக்கும் உனக்கு அந்த நோய் இருக்கா, என்னன்னு கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்க்கலாம்ல டாக்டர்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி நீ உன்னோட விஷயத்த கரெக்டாக பார்த்துக்கோ, என்ன போய் அடக்கடையில் வச்சு காசு வாங்குறதுக்கு தான் நீ இதை கஷ்டப்பட்டு வாங்கினியாடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சு அந்த கோல்டு மெடலாக கொடுக்குறா. இப்போ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அதை அப்படியே வாங்கிக்கிறா. ஸோ இது மூலமாக நம்ம ஹீரோவுக்கும் இப்போ தெரிய வருது, பரவாயில்ல நம்ம மேலேயும் இவளுக்கு கொஞ்சம் பாசம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் இப்போ அடுத்து நம்ம மேன்சிக் இருக்காருல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பதிலாக அந்த மன்னிப்பு கடிதம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த வேலையெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது, பட் இருந்தாலும் அன்னைக்கு அவன் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்ல, அதுக்காகவாவது நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பதிலாக இவர் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே எழுதி முடிக்கிறாரு. நிறைய பேப்பர் கை வலிக்க உட்காந்து எழுதுறாரு. இதே நேரத்தில் நம்ம கிம்மை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த லீ இறந்து போன விஷயத்தில் ஏதோ ஒன்று சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்த சில கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கறதுக்கு வந்திருப்பான். ஏன்னா அவனுடைய அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா அந்த லீயோட கேஸ் தரப்பு வைக்கலாம் இருந்திருக்கான். ஸோ இந்த கேஸை முடிக்கிறதுக்காக அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்ணியிருப்பான், ஏதாவது தடயங்கள்லாம் மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க வரும்போது இதுக்கு முன்னாடி இதே கேஸ் ஃபைலை இன்னொருத்தவங்களும் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் காட்டுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். இவளும் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கா போலயே யாருக்கும் தெரியாம அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து யோசிக்கிறான். இப்போ விடிய காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் மேன்சிக்கை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஆஃபீஸ் ரூமில் நம்ம மேன்சிக்கு ஹீரோவுக்காக அந்த மன்னிப்பு கடிதம் கை வலிக்க எழுதி வச்சிருப்பார்ல. ஸோ அதை பார்த்து இப்போ அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். பரவாயில்லையே நமக்காக இவர் இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் மேன்சிக்
மேன்சிக் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பார்ல, அப்போ அவரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சார் நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்கல்ல, சொல்லுமா. அது ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன்ல, அதை வாபஸ் வாங்கிக்கலாமா, மறுபடியும் நான் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நல்லா தெரியும் நீ மறுபடியும் நம்ம டீமில் ஜாயின் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த ராஜினாமா கடிதத்தை நான் மேல் இடத்துல கொடுக்காமே வச்சிருந்தேன், வா வா நாளையிலேருந்து வா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டவுடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அடுத்த நாள் காலையில் நம்மளுடைய 5 அவெஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டீமாக ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கும் அந்த கிம்முக்கும் மட்டும் இப்போ வரைக்கும் ஆகல, ஒரு மாதிரி எலியும் பூனையுமா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னோட வழியில நீ குறுக்க வராத, என்னோட வழியில நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகிறத மற்றவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோ லியோட அம்மா கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் வேற வெளியே வச்சுட்டு வரான். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு நடப்பணமாக தான் வாழ்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வாழணும்னு சொல்லி ஒரு ஆசை கூட இல்லை. ஸோ அவனை பார்த்து இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குற, நான் தான் சொன்னல இதுக்கு மேலே நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட் அவன் பார்த்தீங்கன்னா அது எதையுமே கேட்காம அப்படியே அங்கேருந்து வந்துடுறான், சாப்பிடுங்க ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம மின்னோட ஆஃபீஸுக்கு தான் போகிறான். ஸோ மறுபடியும் ஏதோ பிரச்சனை தான் பண்ண வந்திருக்கான், அவன் அடிக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி தடுக்க வராங்களா. அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாருங்க நான் அடிக்க வரல, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம மின்னே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின்னும் இவனும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, எனக்கு நல்லா தெரியும்டா நீ தான் லீயா ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அன்னைக்கு அந்த காரில் வந்து அந்த ஆஃபீஸரை கொலை பண்ணதும் நீ தான், இது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். இது வரைக்கும் நான் விளையாண்ட பாக்ஸிங் மேட்ச்சில் தோத்ததே கிடையாது, அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் வாங்கிட்டு நான் தோக்க மாட்டேன். என்னோட உயிர் நண்பனை கொலை பண்ண உனக்கு கண்டிப்பாக ஒரு கொடூரமான தண்டனையை தான் வாங்கி கொடுப்பேன், பார்த்துட்டே இரு, உன் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு வில்லனா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓங்கி அவன் அடிக்கிற மாதிரி போயிட்டு பின்னாடி இருக்க ஜன்னல் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாமே சில்லியாக நொறுங்கிட்டு கீழே விழுது. அப்புறம் இவன் ஆஃபீஸ் ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா அவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. டேய் நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற, இப்போ எதுக்காகடா அவனுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வந்த. ஒன்றும் இல்லை சார், நான் சும்மா அவனை மிரட்டலாம் தான் பார்த்தேன், அப்போ சும்மா அந்த கண்ணாடி டச் பண்ண திடீர்னு பார்த்தா அது விழுந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரிடா இப்போ அதுக்கு யார் பில் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன லட்சக்கணக்கில் இருக்க போது, நானே பே பண்ணிக்கிறேன், எவ்வளோடா அப்படின்ற மாதிரி ஷின் கிட்ட கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா ஒரு 30,000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. 30,000 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனோட சம்பளமே அவ்வளோதான், அந்த காசை கொடுத்து நான் இதை சரி பண்ணணுமா, ஒரு சின்ன கண்ணாடி தான்டா உடைச்சேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கிம்மோ அந்த பில்லை வாங்கி பார்க்குறான். அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப காஸ்ட்லியானது தான் அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, என்னோட பேரண்ட்ஸ் ஒரு கண்ணாடி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல சமூகம் பெரிய இடம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இதே நேரத்தில் அந்த மின் இருக்கான்ல அவனுடைய ஆஃபீஸில் இருக்க ஒரு பெரிய ஆஃபீஸரும், ஏன்டா இந்த மாதிரி அவன் அடிக்கடி வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், உனக்கு என்னதான் இருக்குது, ஏதாவது பேசி முடிவு பண்ணுங்கடா, இப்போ தேவையில்லாமல் நம்மளுடைய இடத்துல தான் பாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சொல்லுங்கள் சார், அதை நானே பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் ஏதோ வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அந்த வேலையை கூட நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சூப்பரா செல்லக்குட்டி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் வேற பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். நம்ம மின்னு யார் என்னன்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸை தான் காட்டுறாங்க. இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ அடுத்ததாக அவங்க என்ன கேஸை பற்றி பார்க்க போகிறாங்களோ அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம லீ இறந்து போன கேஸில் இவங்களுக்கு டவுட்லாம் இருக்குது. ஏன்னா கொலை நடந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு வாட்ச் இருந்திருக்கு, அதுவும் இல்லாமல் அப்பா அவனை பார்த்துட்டு இருந்தால் அந்த ஜெயிலரையும் இப்போ ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஜெயிலரை கொலை பண்ணது அந்த மின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவங்களுக்கு தெரியல, அதனால குழப்பத்தோடு யோசிக்கிறாங்க. இதில் நம்ம இன்னும் எவிடன்ஸ்லாம் சேகரிக்கணும் தான், பட் இருந்தாலும் அந்த லீயோடைய கேஸ் இப்போ நம்மளோட இது கிடையாது, பற்றி இப்போ பேச வேணாம், அதனால நம்ம அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கேஸ் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் திருடிட்டு போனானுங்கள ஒரு சில பேர், அவனுங்க எல்லாரும் எங்கே இருக்கானுங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஆஃபீஸரை காரில் வந்து விட்டு ஏற்றினா அந்த கொலைகாரன் யார் அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் எவிடன்ஸோட பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. அப்படின்னா நீங்கள் லீயோடைய கேஸை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா, மேபி இப்போ இந்த கேஸை முடிச்சா கூட நம்ம அதுக்கப்புறமேட்டு இந்த கேஸை முடிச்சதை காரணம் காட்டி அந்த கேஸை கூட பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கும் அது ஓகே அப்படின்னு தோணுது. இப்படி எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம மேன்சிக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் என்ன ஆனாலும் சரி நம்ம இப்படி போடக்கூடிய பிளானு, நமக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்ஸு, இது எதையுமே நம்ம வேறு யார்ட்டையுமே ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் யாங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வரான், அப்படியே பேச்சு போட்டுக்கிட்டே இவங்க எல்லாருமே இப்போ எந்த கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு வரான். ஆனால் நம்ம ஆளுங்க முன்ன பேசின மாதிரி வாயவே திறக்கல, இவன் பாட்டுக்கு வந்து பேசிட்டு போகிறான். சரி யாரும் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான்.
ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோவால் லியோட கேஸை விட முடியாது அப்படின்றதுனால இப்போ நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா இந்த டீமே ரெண்டாக பிரிச்சிருக்காரு. ஒரு டீம் வந்து அந்த லீ இறந்து போன கேஸை பற்றி கண்டுபிடிக்கணும், அதுவும் இல்லாமல் அந்த ஜெயிலர் எங்கே காணாமல் போயிருக்கான் அதையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம லீ இறந்து போன கேஸில் தானே கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு போனாங்களா ஒரு கும்பல், அவங்கள தேடி போகணும். ஸோ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் கிம்மும் இருக்காங்க. என்னது இவங்க 2 பேரும் ஒரு டீமா, இதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு முன்னாடி போயிட்டு கிம்மோட காரில் உட்காந்துடுறான். நான் இவன் கூட வந்துடுறேன், நீ ஷின்னு கூட போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு போன கும்பலை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஷின் கூட போக ஆரம்பிக்கிறா அந்த லீயோட கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஹீரோவும் கிம்மும் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனவங்களை பற்றி ஏதாவது விஷயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் தான் அவங்க லாஸ்ட்டாக தப்பிச்சு போயிருப்பானுங்க. ஸோ இவனுங்க இந்த மாதிரி என்ன தான் கேட்டாலும் சரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அந்த மோசமான கும்பல் எல்லாமே இருக்கானுங்க. ஸோ அவனுங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்களே கொடுத்துட்டானுங்கன்னா அவனுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து மிரட்டி அந்த கடைக்காரங்களே போட்டு தள்ள கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் பயந்துக்கிட்டு யாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊத்துறாங்க 2 பேரையும், போங்கடா இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஷின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த கோச் இருக்கார்ல லீயோடைய கோச், அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது முன்கூட்டியே அந்த கோச்சுக்கு இவங்க வரக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருது. அதனால அவருடைய ஆஃபீஸ் ரூம்ல இன்னொரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரலன்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு, ஒளிஞ்சிக்கிறாரு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த லேடியும் அவர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே அவங்களுக்கும் டவுட் வருது, நீங்க தானே அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே வாங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்ன அவர் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் இங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வெளியில அவருடைய கார் நிக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அவர் இங்க தான் எங்கேயோ இருக்காரு, வேணும்னே இப்போ போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோச்சும் வெளியே வந்துடுறாரு. அப்பாடி முடியல, நம்மள சாக அடிச்சிருவாங்க போலயே பேசியே அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வெளியே வந்து சேர்ல உட்காரும் போது மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஷின்னு வந்துடுறாங்க. வந்துட்டீங்களா இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சோடைய கையில் ஒரு வாட்ச் இருக்கும், மின் போட்டு விட்டுருப்பாருல அந்த டிஃப்ரெண்டான வாட்ச், அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. என்ன இவங்கிட்டையும் அதே மாதிரி வாட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதே நேரத்தில் நம்ம ஆளுங்க 2 பேர் தான் காட்டுறானுங்க. இவனுங்க என்னதான் விசாரிச்சாலும் சரி இவனுங்களால சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல அந்த டாக்குமெண்ட்ஸை திருநவனுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் கூட அந்த ஏரியாவில் இருக்க யாருமே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் இப்போ வரைக்கும் அவங்களோட கார் தான் நோட் பண்ணியிருக்கோம், மற்றபடி அவங்க இப்போ எங்கே போயிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிம் தான் கேட்டுட்டு இருக்கான் ஃபோனில். அப்போது நம்ம கிம்முடைய கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் பெருசாக இருக்கும். அதான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி நாங்களும் கன்னடை மேனுஃபேக்சர் கம்பெனி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்து ஹீரோவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கான், இவனுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கப்புறம் நம்ம கிம் காரில் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே பாரு, இதுக்கு பிறகு நீ ஹீரோயின் பின்னாடி சுற்றுறதெல்லாம் நிறுத்திடு, என்ன நான் இப்போ வரைக்கும் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நாங்கள் 2 பேர் பிரிஞ்சாலும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸோ அதனால் நீ அவள் பின்னாடி சுத்தாத என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டுறான். அவனுக்கு ஒரு மாதிரி காண்டா தான் இருக்கு, இருந்தாலும் எதுவுமே அவன் பேசல, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் பண்றதை பண்ண தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம மேன்சிக் இருக்கார்ல, அவரு அதே வாட்சை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடகு கடையில் இருக்கக்கூடிய அந்த ஆள்கிட்ட வந்து காட்டுறான். எதுக்காகனா இந்த வாட்ச் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், அந்த பிளாக் கலர் காரில் வந்தவனும் போட்டிருந்தான், அதுவும் இல்லாமல் அந்த கோல்டன் மணியும் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. ஸோ அதே வாட்ச் எதுக்காக லீ செத்து போன இடத்துலையும் கடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் தான் அந்த வாட்சோடைய ஃபோட்டோ வந்துட்டு இப்போ இவர்கிட்ட காட்டுறாரு. ஸோ இந்த அடகு கடையோட ஓனரை நம்ம மேன்சிக்கு ரொம்ப நல்லா தெரியும் போல, 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் சாப்பிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவரும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை பற்றி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட விசாரிச்சா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் மேன்சிக்கு தெரியாது. கட் பண்ணா இப்போ அடுத்த நைட்டு நம்ம ஹீரோயின் இருக்கால, அவகிட்ட பார்த்தீங்கன்னா கமிஷனரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு நிறைய டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவ தான் வந்து கேட்டிருப்பா, என் அப்பாவோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் வந்து கொடுக்குறாரு. இப்போ அந்த கேஸ் ஃபைலில் அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற விஷயம்லாம் போட்டிருக்காங்க. அதாவது அவர் ஏதோ ஒரு மிஷனை முடிக்கும் போது தான் எதிரிங்க வந்து அவரை போட்டுட்டாங்க, ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவள் பார்க்கும்போது அவளுக்கு மனசே உடஞ்சு போயிருது. அதாவது அவருடைய ஃபோட்டோஸ்லாம் கூட அதில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் சில விஷயங்களையும் அவன் நினச்சி பார்க்குறா. அவள் அப்பா கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே இவ அவளுடைய அப்பா கிட்ட சொல்லியிருப்பா, அப்பா எனக்கும் உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா அப்படின்னா நீ வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியே ஒரு போலீஸ் ஆயிரு, என்ன அப்பா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட பேசியிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ இவன் நினச்சி பார்க்கும்போது அவளே அறியாமல் பயங்கரமாக கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லீயோடைய அம்மாவை பார்க்கறதுக்காக போகும்போது அங்கே அவங்களுடைய வீட்டெல்லாம் பயங்கரமாக அடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செவுத்துலலாம் இவங்க வந்து ஒரு கொலகாரனோட அம்மா அப்படின்ற மாதிரிலாம் வேற எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவனே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி அழிச்சிட்டு இருக்கான். இவனுங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.